வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். ஆடி மாத பலன்கள். உறவுகளே, மாதம் மாதம் ஒரு மாதம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, அந்த மாதம் பிறப்பதற்கு 2 நாள் 3 நாட்களுக்கு முன்பாகவே நாம் அந்த மாதத்தினுடைய பலாபலன்களை பதிவாக போட்டு விடுகிறோம். இப்படி போடும் பொழுது இந்த மாத பலன்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது மிகவும் குறைவாக இருக்கிறது. அது என்ன காரணமோ என்னவோ தெரியல இந்த மாத பலன்கள் அப்படின்றது நீங்க நாட்டம் காட்ட மாட்டேங்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது ஏன் நாம முக்கியத்துவம் குடுத்து பேசுறோம்? நீங்க ஏன் இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் இதுதான் நடக்கும். இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம்னா, ஒரு நிகழ்வோ, அதைச் சார்ந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்னா, இத நீங்க ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த நிகழ்வு நடப்பதற்கேற்றவாறு நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளலாம், தயார் செய்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துல கேரளாவுல திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த தகவல நீங்க அறிஞ்ச உடனே, நீங்க அங்க உங்களுடைய உறவுகள் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால், அவர்களிடத்தில் முன்கூட்டியே நீங்கள் தகவலை தரலாம். ஏங்க இந்த மாதிரி கேரளாவுல நிலநடுக்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்துல. நீங்க எங்கு போனாலும், வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கையுடன் இருங்க. அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு அறிவுறுத்துனீங்கன்னா, அவங்க நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது அப்படின்ற அந்த கலைகள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதற்கேத்த மாதிரி அவங்க ஆக்டிவேட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அசம்பாவிதங்களை நம்மளால தவிர்க்க முடியும். அதற்காக தான் இந்த பலாபலன்களை பார்க்க சொல்வது. எனவே பலாபலன்கள், மாத பலாபலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இதன் வழியா நீங்க உணர்ந்திருப்பீங்க. அத பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள நாம பார்க்க போறோம். இந்த பலாபலன்களுக்குள் செல்வதற்கு முன்னாடி, புதிதாக நமது சேனல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலயப் பணிகள், இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப் பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும். எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நமது பதிவை பார்க்க சொல்லுங்கள். நமக்கு ஆதரவு கொடுங்கள் உறவுகளே. ஐயா சொல்லிட்டாரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதனால அவரு செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் செய்வதனால் மட்டும் உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்காது. நமது பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். நாம் ஒன்றும் இல்லாதது, பொல்லாதது, ஆகாதது, சொல்லக்கூடாதது அப்படின்ற பதிவெல்லாம் நம்ம போடல. மனித வாழ்க்கைக்கு முக்கியத்துவம், ஆன்மீக பதிவு, ஜோதிட பதிவு, கருத்துக்கள் நிறைந்தது, வாழ்க்கையின் வழிமுறையை சொல்லக்கூடியது, இது போன்ற மனித குலத்திற்கு ஏற்ற பதிவுகளை தான் நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இது பார்ப்பதினால் எந்த விதமான கெடுதலோ, தவறுதலோ உங்களுக்கு நடக்காது என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நமது பதிவுகளை நீங்கள் சரிவர பார்ப்பதில்லை என்ற கருத்தோடு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நாம் பதிவுக்குள் போகலாம். அனைவரும் நமது பதிவை பார்த்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே. இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி அப்படின்னு சொல்லி தொடங்கி பங்குனி வரை இந்த தமிழ் மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்கள். உங்களுக்கே அது தெரியும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே
நாம் ஆய்வு செய்து கணிக்கப்பட்டு அதை எடுத்து வைத்து விடுவோம். அதைதான் இந்த மாதம் பிறப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் அந்த பலாபலன்களை நாம் சொல்வது. அந்த அடிப்படையில் இன்று ஆடி மாதம் பிறந்து விட்டது. இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம். உலக பலன்கள், நமது தமிழ்நாட்டு, இந்தியா சார்ந்த பலன்கள், இவைகள் தான் இந்த மாதத்து பலாபலன்களாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தனிநபரை சார்ந்த பலாபலன்கள் அப்படின்றது கிடையாது. மாத பலன்கள் அப்படின்னாவே பொது பலன்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லி பொது பலன்கள் தான் அது. அப்படி நாம பார்க்கும்போது முதல் பலனாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் அதிகமாக உற்பத்தியாகும். பூச்சிகளின் ரீங்காரம் அதிகமாக இருக்கும். பூச்சிகள் தொந்தரவு அதிகமாக இந்த மாதத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அங்க மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவிலையும் திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி. கடல் பார்த்தீங்கன்னா, கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடல்ல 2 புயல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க வந்து. ஒண்ணு குட்டி புயல், இன்னொன்னு புயல் பெரிதாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கச்சைத்தீவுல மீனவர்கள் பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மீனவர்களை துன்புறுத்தவோ அல்லது மீனவர்களுக்கு உண்டான பாதிப்பு ஏற்படுத்தவோ கச்சைத்தீவுல நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடல் சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல மழை அதிகமாக பெய்யக்கூடியது மேற்கு வங்கத்துல பார்த்தீங்கன்னா, மழை அதிகமாக பெய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளம் அதிக சேதத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இது போன்ற பலாபலன்கள் அத்துணையும் இந்த மாதத்தின் பலாபலன்களாக நிகழ இருக்கிறது. இந்த பலாபலன்களை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்வதன் வழியாக இந்த நிகழ்வுகள், இந்த சம்பவங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னா, அங்க உங்களுக்கு யாரேனும் தெரிந்தவர்கள் அல்லது அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த சம்பவத்தை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இங்கு வந்து விடலாம். அல்லது அங்கு இருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்கள அலார்ட் பண்ணலாம். இப்படி இது போன்ற ஒரு சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த மாத பலாபலன்களை நீங்க கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு உண்டான அர்த்தம். அதனால மாத பலன்கள் கட்டாயம் பாருங்க. மாதம் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம பதிவை தொடர்ந்து பாருங்க. எல்லாமே வாழ்க்கைக்கு ஏற்ற பதிவுகள் தான். ஒழுக்கத்தையும், பண்பையும், நெறிமுறையையும், ஆன்மீகத்தையும், ஜோதிடத்தையும் சொல்லக்கூடிய பதிவுகள் தான் நமது பதிவுகள். வீணான பதிவுகள் கிடையாது. எனவே நமது பதிவுகளை பார்த்து நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, இந்த ஆடி மாத பலாபலன்கள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளியை தவற விடாதீர்கள். ஆடி அமாவாசைக்கு நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்யுங்கள். அதேபோல ஆடி வெள்ளியில் அன்னையின் அருளை பெற தவறாதீர்கள். அன்னையின் அருளை கட்டாயம் பெற்று வாழ்க்கையில் ஏற்றங்களும், நலமும், சுகமும், இன்பமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் அருள் புரிவார் என்று சொல்லிக்கொண்டு
மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.